ராதிகா, இந்த கூத்த பாரு. இது என்னோட டாடி, அப்புறம் இது என் அம்மா. மாப்பிளைய மொத்தமா உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு கொண்டு போய் அந்த வீட்டு ஆளாவே ஆக்கிட்டாங்க. அழக்கூடாது. இந்த மாதிரி தான் ராதிகா வந்துட்டு கோபி வந்து தன் குடும்பத்தோட சந்தோஷம் இருக்கிறத டிவியில் பார்த்த ராதிகா பார்த்தீங்கன்னா செம கோவத்தில் இருக்குங்க. என் பொண்ணு பர்த்டேக்கு வர சொன்னால் வரவே இல்லை. ஆனால் அவங்க பொண்ணு டான்ஸ் காம்படிஷன் மட்டும் போயிட்டு அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரா. நான் விட மாட்டேன். என்னையும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எப்படி அந்த குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம். அவர் நியமாக பார்த்தா என் குடும்பத்தோட இங்கே தானே இருக்கணும், அவர் ஏன் அங்கே போய் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் மட்டும் இங்கே அழுதுட்டு இருக்கணும், ஆனால் அவர் மட்டும் அங்கே சந்தோஷமாக இருக்காரா. நான் இது எப்படி விடுவேன். நான் இனிமேல் ராதிகா யாருன்றதை அவர் பார்க்க போகிறாரு. என்னை அள வச்சுட்டு அவர் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருந்துடலாம். அவர் சந்தோஷமாக இருக்க நான் விடவே மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நேராக பாக்கியலட்சுமி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா கோபியை கூப்பிட்றாங்க. கோபியை கூப்பிட்டு வச்சு என்னை அங்கே வீட்டில் தனியாக அள வச்சுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கீங்களா, எப்படி அப்படி இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கோபி இருந்துட்டு என்ன ராதிகா எப்படி பேசுகிற, நான் தான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே வர போகிறேன், அது வெறும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்து டெய்லி வந்து நான் அவமானப்பட்டதே போதும். இனிமேல் ராதிகா யாருன்றதை நீ பார்க்க போகிற. என்னை அள வச்சுட்டு நீங்கள் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்கலாமா, நான் மட்டும் அங்கே தனிமையாக இருந்து அழுதுட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்குவீங்க அப்படி தானே. நீங்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் நான் ஏற்ற மனநிலையில் இல்லை கோபி. இனிமேல் தான் இந்த ராதிகா யாருன்றதை நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. இப்படி தான் நம்ம சீரியல் வந்து அடுத்து போக போகுது. இனிமேல் அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை மேலும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மேலும் இது பண்ணுற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.